ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி அட்வான்ஸ் கிறிஸ்மஸ். நாளைக்கு கிறிஸ்மஸ் முடிஞ்சால் நியூ இயர், பொங்கல் அப்படின்ட்டு லைனாக ஃபெஸ்டிவல்ஸ் தான். இந்த டைமில் நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு வேலை வீட்டில் தோரணம் ரெடி பண்ணுறது தான். அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக 2 தோரணம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். செம்ம ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். மா இலையில் தான் தோரணம் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. நாங்கள் இப்போ வாழை இலையில் தோரணம் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா செம்ம சிம்பிள். நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஒரே ஒரு வாழை இலை மட்டும் இருந்தால் போதும். அதை உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ் கதவுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம க்ரியேட்டிவிட்டியை காமிக்க வேண்டியது தான். இந்த ஒர்க்குக்கு ஆரியனோட கான்ட்ரிபியூஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா நான் சொல்ல அவனும் ஒன்று கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சு கொடுத்துட்டே இருந்தான். எனக்கு அன்னைக்கு கிடைச்சது எல்லோ கலரும் ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான். அதை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னும் மல்டி கலராக இருந்தால் இன்னுமே சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும். இந்த டெக்கரேஷனுக்கு எனக்கு மேஜராக ஹெல்ப் ஆனதே ஃபெவிகால் தான். இந்த ஃபெவிகால் பார்த்திங்கன்னா 2 லேயராக நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா ஃப்ளவர்ஸ் நல்லா டென்ஸாக ஸ்டிக் ஆகிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அது காஞ்சதும் மறுபடியும் ஃபெவிகால் மேலே போட்டுட்டு ஒரு லேயர் ஃப்ளவர் போட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இதில் டெக்கரேஷனுக்கு நான் இந்த ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். வாழை இலை நம்ம கொஞ்சம் எங்கே இருக்கிற வாழை இலை தான் எடுக்கணும். இன்கேஸ் அது ரொம்ப பழசு அப்படின்னா அது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கட் பண்ண முடியாது. ஏன்னா அதோடய ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும். இது நம்ம ஏற்ற ஷேப்புக்கு ஈஸியாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே ரெகுலராக நம்ம மா இலையில் தான் தோரணம் செய்வோம். அது ப்ளெயினாக தான் இருக்கும். நம்ம ஏன் அதில் பெயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட்டு. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு நான் பெயிண்ட் பண்ணேன். ஸோ இது ஒர்க் அவுட் நல்லாவே ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவுட்புட்டும் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நிறைய லீஃப் டேமேஜாக இருந்துச்சு. இந்த மாதிரி லீஃப் எனக்கு வேஸ்ட் பண்ணவும் மனசில்லை. ஏன்னா அதை நம்ம இன்னொரு லீஃபாக யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன லீஃபாக கட் பண்ணிட்டேன். இது நல்லா ஸ்டிஃப்னஸாகவும் இருக்குது. ரொம்ப நாள் ட்ரை ஆகவே இல்லை. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா ஒரு லோட்டஸ் லுக்கில் இது இருந்துச்சு. இதில் ஒரு ஃப்ளவர் மட்டும் நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணது டபுள் சைட் டேப் தான். இந்த டெக்கரேஷனுக்கு மோஸ்ட்லி நான் டபுள் சைட் டேப் தான் நான் யூஸ் பண்ணேன். டோர்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணா.
இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. லைனாக ஃபெஸ்டிவல் வருது. நான் ட்ரை பண்ண 2 தோரணமே ரொம்ப ஈஸியான தோரணம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ஆர்யன் ஃபேமிலி.